செஃப்னா யாழ் சமையலில் நான் இன்றைக்கி பூஞ்சியை வச்சு பால்கறி செய்து காட்ட போகிறேன். முதல் ஏற்கனவே நான் பூஞ்சியும் கரட்டையும் வச்சு பால்கறி செய்து காட்டினான். இன்றைக்கு வந்து தனியாக பூஞ்சியை மட்டும் வச்சு செய்து காட்ட போகிறேன். பால்கறி 250 கிராம் பூஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நீட்டு வாக்கில் வெட்டி எடுக்கணும். அதோடு வந்து 2 சிவப்பு வெங்காயம் எடுத்து வச்சு நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்ன வட்டமாக வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 5 உள்ளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் முதல் பால், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அரவல் நுறுவல் தூள், செத்த மிளகாய் வந்து அரைச்செடுத்த அரவல் நுறுவல் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் வந்து நாங்கள் பூஞ்சியை வந்து நீட்டு வாக்கில் வெட்டி எடுப்போம். பூஞ்சி வந்து இப்போ மேலையும் கீழையும் தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இப்படி நீட்டு வாக்கில் வெட்டி எடுப்போம். இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இப்படி சுற்றி வெட்டினீங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம். நீட்டு வாக்கலையும் வடிவாக ஷேப்பாகவும் வரும். இப்படி சுற்றி வெட்டுங்க. இதே மாதிரி எல்லா பூஞ்சியும் வெட்டி போட்டு அப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பூஞ்சி வந்து நான் நீட்டு வாக்கில் வெட்டி எடுத்துட்டேன். இப்படி சட்டாரமாக நீட்டாக வெட்டி எடுத்தாச்சு. இனி இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. முதல்ல வந்து அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுவோம். ஹை ஹீட்டில் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே வெங்காயத்தை போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு முதல் வந்து வெங்காயம் போடுவோம். அதோட பச்சை மிளகாயும் சேர்ப்போம். பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சத்தை சேர்த்துட்டு சேர்ந்து கொஞ்சம் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்ப்போம். உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சேர்ப்பா வதக்குவோம். கொஞ்சம் முக்கால் பதம் வதங்கி வர பால் விட்டுட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், அரவல் நுறுவல் தூள் எல்லாம் சேர்த்துட்டு பூஞ்சியும் சேர்ப்போம். கொஞ்சம் பதங்கட்டும். முக்கால்வாசி வதங்கிட்டு இதில் நீங்கள் விரும்பினால் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போடலாம். நானும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கால் டீஸ்பூன் கடுகு சேர்ப்பேன். கால் டீஸ்பூன் சின்ன சீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுப்பு வந்து நான் இப்போ ஹை ஹீட்டில் விட்டுருக்கு. இனி வந்து மீடியம் ஹீட்டில் மாற்ற போகிறேன். மீடியம் ஹீட்டுக்கு விடுவோம்.
ஒரு கிளறிட்டு இனி இதுக்கு தேவையான பால் சேர்க்க போகிறேன். ஒரு நிமிஷம் கடுகு வெந்தயம் போடுனாங்க, ஒரு நிமிஷம் வதங்க விடுறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நான் பால் சேர்க்க போகிறேன். முதல் பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்ப்பேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லாம் இருக்கு. இனி இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, அரவல் நுறுவத்தூள் எடுத்துக்கணும், அதையும் இதோடு சேர்ப்பேன். இதை முறுக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதோட போஞ்சியையும் சேர்ப்போம். நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற போஞ்சியையும் சேர்ப்போம். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு மூடி விடுவோம். 5 நிமிஷம். விட போகிறேன். 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதிச்சு அவியுது. இதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போஞ்சி அவிஞ்சிட்டாண்டு பார்ப்போம். அதோட உப்பும் காணுமாண்டதை பாருங்க. வசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் அவியோணும். இன்னொரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். உப்பு பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு கொஞ்சம் பத்தாம தான் இருக்கு. உப்பு சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே மூடி விடுவோம். விரைவாசி அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு நாங்கள் 5 நிமிஷம் ஆயிட்டுது. மிக்ஸ் பண்ணுவோம். போஞ்சி இருக்கா மசிச்சு பார்ப்போம். வெந்துட்டாண்டு அவிஞ்சிட்டு போஞ்சி. இனி நான் மிச்சம் எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையும் சின்னனா பிச்சு போடலாம். மிச்சத்தை அதோட கருவேப்பட்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு விடுவோம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட போகிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிட்டுது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் விட்டால் இது தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒருக்கா கிளறிட்டு இனி ரக்கச்சேரி உங்களுக்கு கடைசியில் ஆறின அப்புறம் நீங்கள் தேசிக்காய் புளி விடலாம். வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பூஞ்சி ரெடி ஆகிட்டு வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த பூஞ்சி பால் கறி பிடிச்சிக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
போகிறேன்.